ஜெபித்தால் மாற்றம் வரும். அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு விஷயத்தை மறந்துவிடாதீர்கள். ஜெபித்தால் மாற்றம் வரும். பல நேரங்களில் நாம் மனிதர்களிடம் உதவி தேடுகிறோம். ஆனால் சில சூழ்நிலைகளில் யாராலும் உதவ முடியாது. அப்போது தேவன் மட்டும்தான் வழி திறக்க முடியும். பைபிளில் பலர் ஜெபத்தின் மூலம் அற்புதத்தைக் கண்டார்கள். கண்ணீருடன் ஜெபித்த அன்னாளுக்கு தேவன் பதில் கொடுத்தார். சிங்கக்குகையில் இருந்த தானியேலை தேவன் காப்பாற்றினார். புயலின் நடுவில் சீஷர்கள் பயந்தபோது இயேசு அமைதியை கொடுத்தார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே தேவன் செயல்படுகிறார். நீங்கள் இப்போது மனவேதனையிலா இருக்கிறீர்களா? குடும்ப பிரச்சனையா? கடன் சுமையா? வேலையில்லாத துயரமா? உடல்நல கவலையா? எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சந்நிதியில் முழங்காலிட்டு ஜெபியுங்கள். ஏனெனில் ஜெபம் என்பது வெறும் வார்த்தையல்ல, அது தேவனை அசைக்கும் விசுவாசம். சில நேரங்களில் நாம் உடனே பதில் வரவில்லை என்று கவலைப்படுவோம். ஆனால் தேவன் மௌனமாக இருந்தாலும் அவர் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நாம் பார்க்காத இடத்தில் அவர் வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார். இன்று நீங்கள் ஒரு சிறிய ஜெபம் செய்தாலும் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆரம்பமாக இருக்கலாம். கண்ணீரோடு சொல்லும் ஒரு கர்த்தாவே உதவுங்கள் என்ற ஜெபத்தை கூட தேவன் கேட்கிறார். ஆகையால் மனம் தளராதீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்குள் நடக்கிறது. இன்று முடியாதது போல தெரிந்த காரியம் நாளை சாட்சியாக மாறும். தேவன் உங்களை கைவிடவில்லை. அவர் உங்களுடன் இருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், கர்த்தாவே, என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உம்மிடமே இருக்கிறது. நான் உம்மை நம்புகிறேன். பாவதீனப்பனா.